ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேமியா உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, அப்புறம் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 வெந்தயம் போட்டுக்கோங்க, ஆப்ஷனல் தான். அது கூடவே கொஞ்சம் சீரகம், அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு. இது எல்லாமே நம்ம வந்துட்டு தாளிக்கிறதுக்காக போட்டிருக்கோம். இது கூடவே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை, முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட இஞ்சி ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இது கூட கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். இது கூட நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்த ஒரு ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்துட்டு தக்காளியை ஆட் பண்ணணும். ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி ஈஸியாக வதங்குறதுக்கு ஒரு சின்ன டிப், கொஞ்சோண்டு சால்ட் அண்ட் மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அது சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸோ இப்போ கொஞ்சோண்டு நம்ம சால்ட் அண்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கரெக்டாக இல்லைனா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வதங்கியிருக்கு வெங்காயம் தக்காளி. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கிளாஸ் அளவுக்கே தண்ணி வந்துட்டு ஒரு கிளாஸ் சேமியாவுக்கு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஸோ நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன், அதனால் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சால்ட் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேமியா போட்டதுக்கப்புறமா திருப்பி ஆல்டர் பண்ண முடியாது. இப்போ இது தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு. ஸோ இப்போ கொஞ்சோண்டு சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சால்ட் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் கொஞ்சோண்டு சால்ட் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேமியா போட்டதுக்கப்புறம் நம்மளால் சால்ட் ஆட் பண்ண முடியாது. தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு, சால்ட்டும் செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சேமியாவை ஆட் பண்ணிடலாம். இது ரோஸ்டட் சேமியா கிடையாது, இது நார்மல் சேமியா தான். இதுவுமே டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க உப்புமாவுக்கு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் விட்டோன்னாவே சேமியா ஈஸியாக வெந்துடும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா லைட்டாக மூடி வச்சு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைம் நம்ம வந்துட்டு ஆச்சி லெமன் ரைஸ் பவுடர் இருக்கும் இல்லையா, அந்த பவுடரை லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இது இல்லைன்றவங்க ப்ராப்ளம் கிடையாது, ஆஃப் லெமன் நம்ம பிழிஞ்சு விட்டுட்டோன்னா கூட நல்லாவே இருக்கும். இதை ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக தான், நம்மளுக்கு வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அப்படியே கிண்டி விடுங்க. கரெக்டான உப்புமா கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போது இதில் கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.